ஸோ வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா என்னுடைய லான்சர் ஸ்டோரியை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஏற்கனவே நம்ம மோட்டர் மாலை சேனலில் மேன் அண்ட் மிஷன் அப்படிங்கிற சீரீஸில் மை கார் ஜேர்னி அப்படின்னு என்னுடைய கார் ஜேர்னியை நான் இது வரைக்கும் வாங்கி யூஸ் பண்ண கார்ஸு, அதில் எனக்கு கிடைச்ச பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாத்தையுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு வரேன். அப்படி இந்த எபிசோடில் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறது என்னுடைய லான்சர் ஸ்டோரியை. இதுக்கு முன்னாடி போட்டிருந்த என்னுடைய எஸ்டீம் ஜேர்னியை பற்றின வீடியோவை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் 2 எஸ்டீம் ஓன் பண்ணியிருந்தேன். அந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் நான் லான்சர் கார் ஓன் பண்ணியிருந்தேன் அப்படின்னு அதில் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவை பார்க்காம மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா போய் பாருங்க. சரி, இப்போ இந்த லான்சர் கதைக்கு வருவோம். நம்ம லான்சர் வந்து 2000 மாடல் மில்லேனியம் இயர் இருக்கு இல்லையா? ஸோ 2000 மாடல் வெஹிக்கிள். இதை நான் வாங்கினது என்னமோ 10-11 வருஷம் கழிச்சு தான், 2011 பிகினிங் அந்த ஸ்டேஜில் வாங்கினேன். அண்ட் கரெக்டாக ஒரு 1 இயர் தான் இந்த கார் வச்சுருந்தேன். லான்சரை நான் வாங்குறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு எஸ்டீம் வெறியன். அது நீங்கள் அந்த எஸ்டீம் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அப்போ என் கூட ஒரு ஃப்ரெண்டு சுற்றிட்டு இருந்தான். அவன் வந்து பயங்கர லான்சர் பைத்தியம். அவன் ஒரு லான்சர் காரை வாங்கி சூப்பராக மாடிஃபை பண்ணி அதை அந்த அளவுக்கு நீட்டாக மெயின்டைன் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஸோ அவனை பார்க்கும்போது எனக்கும் கொஞ்சம் ஆசை வந்துச்சு. சரி, நம்மளும் எஸ்டீம்லேருந்து கொஞ்சம் அப்கிரேட் ஆகும் அப்படின்னு தான் லான்சருக்கு போனது. ஆனால் மறுபடியும் லான்சர்லேருந்து எஸ்டீமுக்கு தான் ஜம்ப் பண்ணேன். அது எஸ்டீம் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, இந்த 675 லான்சர் நம்ம கைக்கு வந்த கதை என்னென்னா, இந்த வண்டி ஒரு சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள். ஸோ 2000ல் யார் வாங்கினாங்களோ அவங்கக்கிட்ட இருந்தே தான் நான் 2011ல் வாங்கினேன். யூஸ்வலாக செகண்ட் ஹேண்டில் கார் வாங்கும்போது எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, சிங்கிள் ஓனர் வெஹிக்கிளாக வாங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒருத்தர் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரியும். அந்த வண்டி பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயங்கள் தெரியும். ஸோ கொஞ்சம் வெல் மெயின்டைன்டாக இருக்கும். ஸோ அதை வாங்கினோன்னா நமக்கு அதிகமான செலவுகள் வைக்காது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு மித்துனே கூட சொல்லலாம் இருக்குது. அந்த மித்தை ஃபாலோ பண்ணி நம்மளும் அந்த சிங்கிள் ஓனர் காரை போய் வாங்கலான்னு போனோம். இந்த காரை ஓன் பண்ணிட்டு இருந்தவர் வந்து சென்னையில் ஒரு முக்கியமான புள்ளின்னு சொல்லலாம். ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன், ஒரு ஆடிட்டிங் ஃபார்ம்லாம் வச்சுருக்கிறவர். அவர்கிட்ட ஒரு 6-7 கார் இருந்தது. அதில் ஒரு கார் இந்த கார். இந்த காருங்களை ஓட்டுறதுக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் 2-3 டிரைவர்ஸ் வச்சுருந்தாங்க. எல்லா வெஹிக்கிளுமே நீட்டாக தொடச்சி பக்காவாக பலன்னு வச்சுருப்பாங்க. ஆனால் ஒரு வண்டி பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது அப்படின்றதுனாலேயே அதில் உள்ள பிரச்சனைகள் இல்லை அப்படிங்கிறது அர்த்தம் ஆகிடாது இல்லையா? அது நமக்கு அன்னைக்கு தெரில. வண்டி வாங்கினதுக்கு அப்புறமா ஒரு சில பிரச்சனைகள் வந்துச்சு. இது வந்து ஒரு டாப் அண்ட் மாடல் கிடையாது, ஒரு மிடில் வேரியண்ட்டுன்னு சொல்லலாம், GLX வேரியண்ட்டு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு பவர் ஸ்டேரிங், ஏசி, அப்புறம் 4 டோர் பவர் விண்டோஸ், சென்ட்ரல் லாக்கிங் வந்துடும். ரிமோட்லாம் வராது அந்த காலத்தில். ஸோ கீ போட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரியான சென்ட்ரல் லாக்கிங் கொடுத்துருவாங்க. அண்டு இது ஒரு பெட்ரோல் இன்ஜின். யூஸ்வலாக லான்சர் வந்து டீசல் இன்ஜின் நிறைய பேர் வச்சுருப்பாங்க. யூஸ்வலாக 3 லட்சம் 5 லட்சம் ஓடின டீசல் இன்ஜின் கூட இன்னைக்கு கூட பார்க்க முடியுது. நல்லா வெல் மெயின்டைன் கார்ஸ் நிறைய இடங்களில் பார்க்க முடியுது. பட் நம்ம எடுத்தது என்னவோ பெட்ரோல் இன்ஜின் தான். லான்சருடைய பெட்ரோல் இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1468 cc 85 bhp அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணுற காராக தான் இருந்தது அந்த இன்ஜின். இன்னைக்கு தேதிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 85 bhp அப்படிங்கிறது ரொம்ப குறைச்சலான பவர் அவுட்புட் அப்படின்னு எல்லாரும் ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் லான்சர் நீங்கள் ஓட்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிஹெச்பி எல்லாம் ஃபீலே ஆகாது. நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். அண்ட் அன்னைக்கு இருந்த கார்ஸில் அது ஒன் ஆஃப் த பெஸ்ட்னே சொல்லலாம். ஸோ லான்சர், ஹோண்டா சிட்டி, அதுக்கப்புறம் எஸ்டீம். ஸோ இதுதான் வந்து அன்னைக்கு 90s கிட்ஸினுடைய கனவு கார். அதுக்கப்புறமா சிவிக் வந்துச்சு. ஸோ அது கொஞ்சம் லக்ஸரியஸ் காரு, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான காரு. பட் ஓரளவுக்கு மாடரேட்டாக அப்படின்னு பார்த்தோம்னா லான்சர், டைப் 1 ஹோண்டா சிட்டி, அப்புறம் எஸ்டீம். இப்போ நம்ம லான்சரை வாங்கிட்டோம். வாங்கினதுக்கப்புறமா சென்னையில் ஒரே ஒரு மிட்சுபிஷி ஷோரூம் தான், மாயா மோட்டார்ஸ்னு சொல்லிட்டு அடையாரில் இருந்தது. வண்டியை வாங்கின கையோட அங்கே போயிட்டு கொடுக்குறோம். வண்டியை செக் பண்ணி ஏதாவது சின்ன சின்ன எரர்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு. இதில் என்ன மேட்ரு அப்படின்னா, வண்டி வாங்கும்போது எந்த பவர் விண்டோவுமே இறங்கலை. அதாவது கண்ணாடி 4 டோருமே கண்ணாடி இறங்கலை. இது வந்து வண்டி வாங்கும்போது ஒரு ஓனர் என்ன சொன்னார், ஏதாவது ஒரு சின்ன மைனர் எரராக இருக்கும், ஏதாவது ஃபியூஸ் கீஸ் போயிருக்கும், ஏதாவது ஒயர் கேர் எலி கடிச்சிருக்கும், அதனால உங்களுக்கு பவர் விண்டோ ஒர்க் ஆகாமல் இருக்குது அப்படின்னாரு. மற்றபடி எலக்ட்ரிக்கல்ஸில் அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏசி நல்லா ஒர்க் ஆகிட்டு இருந்தது. ஸோ கண்ணாடி இறங்கலை அப்படின்னாலும் ஏசி இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ வாங்கிட்டு ஒரு ஃபியூ டேஸ் ஓட்டிட்டு நம்ம அடையாரில் போய் மாயா மோட்டார்ஸில் கொண்டு போய் கொடுத்தோம். கொடுத்தப்போ அவங்க ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு செம ஷாக்கு. என்ன அப்படின்னா, 4 டோர் பேடையும் ஓப்பன் பண்ணால் உள்ள
போலாக இருக்குது, ஒன்றுமே இல்லை. 4 கண்ணாடியை மட்டும் ஏற்றி சொருகி வச்சுட்டு கீழே அந்த வைண்டிங் மெக்கானிசமும் இல்லை, அதோட பவர் விண்டோனுடைய மோட்டரும் காணும். இது என்ன மேட்ரு அப்படின்னா, இந்த மாதிரி பெரிய வீடுகளில் இருக்கிற காரை எடுத்தால் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு லெசன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க 6-7 கார் வச்சுருக்குறாங்க, அண்டு அவங்க டிரைவர் வச்சு ஓட்டுறவங்க, அவங்களுக்கு கண்ணாடி ஏறுதா இறங்குதா அப்படிங்கிறத பற்றிலாம் கவலையே இல்லை. அவங்க வருவாங்க, ஏறி உட்காருவாங்க, வண்டி நீட்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க, உட்காருவாங்க, அவங்க வேலைக்கு போவாங்க, வருவாங்க. அண்ட் ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு கார் வச்சுருக்கிற ஃபேமிலி, பேங்க்குக்கு போகிறதுக்கு ஒரு காரு, மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு ஒரு காரு, ஆஃபீஸ் போகிறதுக்கு ஒரு காரு, பசங்களை ஸ்கூலில் ட்ராப் பண்ணி பிக்கப் பண்ணுறதுக்கு ஒரு காருன்னு அந்த லெவலில் இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்க்க மாட்டாங்கள்ல. ஸோ வண்டியை சர்வீஸ் விடுறது, அதை மெயின்டைன் பண்ணுறது, திரும்ப எடுத்துகிட்டு வர்றது, இது எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய வேலையாட்கள், முக்கியமாக டிரைவர்ஸ் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அப்படி நம்ம கதையில் என்ன இருக்குது அப்படின்னா, நம்ம வண்டியில் டிரைவர் செம்ம சேட்டப் பண்ணியிருக்கிறாப்புல. இந்த பவர் விண்டோ மோட்டரெல்லாம் கழட்டி விற்றுட்டுருக்கிறாப்புல, அப்புறம் மோட்டர் வேலை செய்யலைன்னு ஓனர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாப்புல. ஸோ நம்ம இந்த வண்டி வாங்கி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஓட்டையாக இருக்குது, மோட்டரையே காணும். சரி, நம்ம வண்டி வாங்கிட்டோம், என்ன பண்ண முடியும்? ஸோ மாயா மோட்டர்ஸ்லேயே ஆர்டர் பண்ணி 4 பவர் விண்டோ மோட்டரையும் போட்டு, அப்புறம் சென்ட்ரல் லாக்லேயும் கொஞ்சம் இஷ்யூ இருந்தது. ஸோ அதுக்கான ஆக்சுவேட்டர்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி சென்ட்ரல் லாக்கிங் அண்ட் பவர் விண்டோஸ் ரெடி பண்ணோம். அதுக்கப்புறமா இருந்த பிரச்சனை என்ன அப்படின்னா, சைலன்சர் பைப்பில் நிறையா சிப்பிங், நிறையா ஹோல்ஸ் இருந்துச்சு, கொஞ்சம் ரஸ்டிங் இருந்தது. ஸோ ஒரு ஹாஃப் சைலன்சர் பைப் வந்து கட் பண்ணிவிட்டு புது பீஸ் வாங்கி போட்டு மாற்றிட்டோம். இன்ஜின் சர்வீஸ் பண்ணியாச்சு. ஓகே, ஓரளவுக்கு வெஹிக்கிள் ரன்னிங் கண்டிஷனாக நீட் ஆகிடுச்சு. நான் வண்டி வாங்கும்போது 61,000 வாங்கினேன்னு நினைக்கிறேன். நான் கரெக்டாக 1 இயர் தான் அந்த வண்டி வச்சுருந்தேன். 1 இயர் கழிச்சு நான் அந்த வெஹிக்கிளை விற்கும்போது 80,000 கிராஸ் பண்ணியிருந்தேன். ஆல்மோஸ்ட் ஒரு 20,000 கிலோமீட்டர்ஸ் அந்த 1 இயரில் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருந்தோம். தமிழ்நாடுக்குள்ளே ஒரு சில லாங்ஸ்லாம் போயிருக்கேன். திருப்பதி மாதம் திருப்பதி போயிட்டு வந்துட்டு இருந்தேன். ஒரு வாட்டி கொடைக்கானல் போயிட்டு வந்திருக்கு, ஒரு வாட்டி சத்தியமங்கலம் போயிட்டு வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி தமிழ்நாடுக்குள்ளேயே ட்ரிப்ஸ் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக இந்த லான்சர் வாங்கின நோக்கமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாடிஃபிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு தான். பட் கடைசி வரைக்கும் எந்த ஒரு மாடிஃபிகேஷனுமே பண்ணலை. அப்படியே ஸ்டாக்காக வச்சுருந்து ஓட்டிட்டு அப்படியே கொடுத்துட்டோம். சீட் எல்லாமே கூட ஒரிஜினலாகவே தான் இருந்தது. கம்பெனியில் வந்தது 2000 என்ன கம்பெனி சீட்ஸ் வந்ததோ அப்படி தான் இருந்தது. ஆக்சுவலாக 2000s வந்துக்கிட்டு இருந்த வண்டி வந்து சிகேடி யூனிட்டுன்னு நினைக்கிறேன். அது வந்து அப்படியே இம்போர்ட் பண்ணி நம்ம இந்துஸ்தான் மோட்டார்ஸ் பிளான்ட்டில் வச்சு அசம்பிள் பண்ணி மட்டும் அப்படியே இங்கே சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 2007க்கு அப்புறமா தான் இங்கே ஒரு சில பார்ட்ஸ்லாம் மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனாலேயே லான்சரோடைய பார்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது. 2000கள் பிகினிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அங்கிள் ஒருத்தர் வாங்கியிருந்தார், 3555 நினைக்கிறேன் அந்த வண்டி நம்பரு. அவர் சொன்ன விஷயம் வந்து எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. 1 கிலோமீட்டருக்கு ₹1 மெயின்டெனன்ஸு அப்படின்னாரு. ஸோ அந்தளவுக்கு அன்னைக்கு வந்து 1 கிலோமீட்டருக்கு ₹1 மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது வே ஹை, ரொம்ப காஸ்ட்லியான ஒரு மெயின்டெனன்ஸ் ஸ்கீமாக இருந்துச்சு. இப்போ அது ஆல்மோஸ்ட் இன்றைக்கி நீங்கள் மாருதி கார் வாங்கினீங்கன்னா கூட ஆல்மோஸ்ட் அந்த கண்டிஷனுக்கு வந்துடுது. பட்டு சொல்கிறேன், நீங்கள் 1,00,000 கிலோமீட்டர் வாங்கி ஓட்டுனீங்க அப்படின்னா ₹1,00,000 கண்டிப்பாக ஆல்மோஸ்ட் செலவு பண்ணுற மாதிரி தான் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், மோரார்லெஸ் எல்லா கார்ஸுக்குமே. பட் அன்னைக்கு வந்து அது ரொம்பவே காஸ்ட்லியான ஒரு மெயின்டெனன்ஸ் பேக்கேஜ். அண்ட் லான்சரில் எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னா, அந்த லோ ஸ்டாண்ட்ஸ், அந்த ஃப்ளோரில் உட்கார்றது, அதனுடைய டிரைவிங் டைனமிக்ஸ், அப்புறம் இந்த ஹைவே டிரைவ். ஸோ அது வந்து அன்மேட்சபிளாக இருக்கும். ஒரு இம்போர்ட்டட் கார் ஓட்டக்கூடிய ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அப்படியே கப்பல் மாதிரி அந்த ஹைவேல நம்ம மேனுவர் பண்ணுறதுக்கு, ஆக்சுவலாக ஹைவேஸ்னாவே செடான்ஸ் தான். இன்றைக்கி எல்லோரும் எஸ்யூவி பக்கம் போகிறாங்க. பட் ஹைவேல ஒரு செடானில் நீங்கள் ட்ரைவ் பண்ணி பாருங்கள், ட்ராவல் பண்ணி பாருங்கள், அதனுடைய லக்ஸரி உங்களுக்கு அப்போ தான் புரியும். இப்போ செடானை ஹைவேல மேனுவர் பண்ணுற கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு டிரைவராக இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபீல், நான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு புரியும். அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம ப்ரீவியஸ் ஓனர் இந்த காரில் எங்கே ஏமாந்தார் அப்படின்னா, டயர் மாற்றுறதுக்காக காசு கொடுத்துருக்குறாரு. எப்பவும் போல் நம்ம ஆளுங்க வேலையாட்கள் போய் இந்த சத்யம் தேட்டர் பக்கத்தில் செகண்ட் ஹேண்ட் டயர்ஸ் விற்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆல்ரெடி நல்லா ஓடி முடித்த டயரில் மறுபடியும் க்ரூ எடுத்து ஓரளவுக்கு புது டயர் மாதிரி பாலிஷை போட்டு செகண்ட்ஸில் ₹1000 ₹1500 விற்பாங்களே, அந்த டயர் 4 டயரை வாங்கி போட்டு ஓட்டிகிட்டு இருந்துருக்குறானுங்க. அவர்கிட்ட நல்லா 10,000 5,000 காசை வாங்கி ஸ்வாகா பண்ணிவிட்டு ஜாலியாக இருந்துருக்குறாங்க. அப்படி இதில் வந்து இந்த செகண்ட் ஹேண்டு மட்டை டயர் தான் போட்டிருந்தது. அதுக்கப்புறம் நம்ம வேறு டயர் மாற்றணும்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி பெரிய வீட்டில் போய் வண்டி எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாடமும்
எனக்கு இந்த லான்சர் மூலமாக கிடச்சிது. இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கி செடான்ஸே ஆக்சுவலாக மார்க்கெட்டில் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸ்லாவியாவாக இருக்கட்டும், வெர்டஸாக இருக்கட்டும், வர்னாவாக இருக்கட்டும், எதுவுமே அந்த ஒரு ஃபீலே கொடுக்க மாட்டேங்குது. அன்னைக்கு இருந்த அந்த செடான்ஸ்னுடைய ஃபீல் இன்றைக்கி எந்த வண்டியிலையுமே வரல. வர்னாவை பார்த்தா ஏதோ வீடியோ கேம் கார் மாதிரி இருக்குது. ஸ்லாவியாவும் விட்டஸும் வேறு வேறு காரு, ஆனால் ரெண்டும் ஒரே காரு, அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் அதை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்தை கிரியேட் பண்ண மாட்டேங்குது நமக்குள்ள. எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம மேனுஃபேக்சரர்ஸ் இந்த செடான்ஸில் தோற்றுருக்குறாங்க. சரி, ஓகே, குளோபலாகவே எஸ்யூவி மார்க்கெட்டுக்கு வேர்ல்டு மூவ் ஆகிடுச்சு, ரைட். பட் இருந்தாலுமே அந்த செடானுடைய ஸ்டைல், அந்த செடான் கொடுக்குற லக்ஸுரி வேறு எங்கேயுமே கிடைக்காது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் லான்சரை பொறுத்த வரைக்கும் ரியர் சீட் மட்டும் இல்லை, ஃப்ரண்ட் சீட்ஸும் கூட அவ்வளோ லக்ஸுரியஸாக இருக்கும். போகிறதே தெரியாது, கப்பல் மாதிரி மிதக்கும் ஹைவேல. அண்டு நான் வச்சுருந்தது ஜிஎல்எக்ஸு மிட் வேரியண்ட் தான். இதில் எஸ்எஃப்எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாப் வேரியண்ட் வெஹிக்கிள் இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு 3 ஸ்போக் ஸ்டேரிங் வரும். நான் வச்சுருந்ததில் 4 ஸ்போக் ஸ்டேரிங் தான் வரும். அதில் வந்து உங்களுக்கு 3 ஸ்போக் ஸ்டேரிங் வரும். அண்ட் உங்களுக்கு அலாய் வீலு, ரியர் ஸ்பாய்லரு, இதெல்லாம் வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக கொடுத்துருப்பாங்க அந்த டாப் அண்ட் மாடலுக்கு. அண்டு ஃப்ரண்ட்டு க்ரில்லுமே கூட பார்த்தீங்கன்னா குரோமில் ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. அது இன்னும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக பெட்டராக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் அது. அண்டு 2007க்கு மேலே வந்து லான்சரில் ஃப்ரண்ட் க்ரில்லே டோட்டலாக மாற்றிட்டாங்க. அண்டு ஹெட்லைட்ஸும் வந்து பிளாஸ்டிக்கில் வந்துருச்சு. நான் வச்சுருந்த வண்டியில் வந்து ஹெட்லைட் வந்து கிளாஸ் அப்படியே ஹார்டாக டங்குன்னு இருக்கும், அடித்தா விரல் வலிக்கும், அந்த மாதிரி இருக்கும். பட் 2007க்கு மேலே வந்ததில் எல்லாத்தையும் பிளாஸ்டிக் ஹெட்லைட்ஸ் மாற்றிட்டாங்க. டெயில் லேம்ப்னுடைய ஸ்டைலிங்கும் கூட மாற்றிட்டாங்க. பட் என்ன அப்படின்னா, இன்ஜின் பொறுத்த வரைக்கும் சீல்டு இன்ஜின்னு சொல்லலாம். நீங்கள் இன்ஜின் பிரிக்க வேண்டிய அவசியமே வராது, எந்த ட்ரபிளுமே கொடுக்காது உங்களுக்கு 2-3 லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும். அந்த அளவுக்கு வெறும் இன்ஜின் ஆயில் மட்டும் ஒரு 10,000 கிலோமீட்டருக்கு சேஞ்ச் பண்ணி ஓட்டிக்கிட்டே கிடக்கலாம். அந்தளவுக்கு ஒரு பெஸ்ட்டான இன்ஜின்னு சொல்லுவேன். அண்டு பாடியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த பவர் விண்டோஸ் மோட்டர் மாற்றுறதுக்காக 4 டோர் பேட்ஸையும் கழட்டணும் இல்லையா, அப்போ பார்த்தப்போ ஷாக் ஆகிட்டேன். இப்போ இந்த கிராஷ் டெஸ்ட்டு, என்கேப்பு, வெங்காயம், வெள்ளைப்பூண்டெல்லாம் சொல்கிறாங்கல்ல, சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம், அன்னைக்கு லான்சரில் இருந்த சேஃப்டி என்ன தெரியுமா? இன்றைக்கி கூட ஏதாவது ஒரு லான்சரை உங்களால் டோர் பேடை கழட்டி பார்க்க முடிஞ்சதுன்னா போய் பாருங்கள். இப்போது டோர் பேடை கழட்டினீங்கன்னா உள்ளே உங்களுக்கு ரோல் கேஜ் மாதிரி நல்ல இரும்பு பைப்பில் உங்களுக்கு ரோல் கேஜ் மாதிரி பார்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்கேஸ் ஆஃப் உங்களுக்கு சைடு இம்பேக்ட் இருந்துச்சு அப்படின்னா, இல்லை கார் ரோல் ஓவர் ஆச்சு அப்படின்னா, உங்களுக்கு கார் க்ரஷ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த ரோல் கேஜ் மாதிரியான அந்த செட்டப்பை கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்க்கும்போதே என்ன மாதிரியான கார் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுது. ஏன்னா அந்த பாடியை பேஸ் பண்ணி தானே எவல்யூஷன் மிட்சுபிஷி ஈவோ கார்ஸ் இருந்தது. ஸோ அதனால் அந்த பாடியினுடைய ஸ்டெபிலிட்டி, அந்த வெஹிக்கிளினுடைய ஸ்டாண்டர்ட் வந்து அந்த அளவுக்கு செஞ்சுருந்தாங்க மிட்சுபிஷி. அண்ட் இன்னொரு பாயிண்ட் சொல்லணும், இதில் வந்து ஆண்டனா, அந்த ரேடியோ ஏரியல் இருக்குல்ல, அது வந்து பின்னாடி கொடுத்துருப்பாங்க. நம்ம ரேடியோ ஆன் பண்ணோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக மேலே ஏறும், ரேடியோ ஆஃப் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே இறங்கும். அந்த மெக்கானிசம் இன்றைக்கி எந்த கார்லேயுமே வர்றதில்ல. அது ஒரு விண்டேஜ் மெக்கானிசமாகவே போயிடுச்சு. ஆக்சுவலாக அது இப்போ வர்ற கார்ஸில் எதுலையாவது இருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அது ஒன்றும் அவுடேட்டட் ஃபீலிங் நம்ம கொடுக்கல. இப்போ தான் ஷார்க் ஃபின் ஆண்டனான்னு சொல்கிறாங்க. பட் அந்த ஏரியல் தூக்கிட்டு நிற்கிறது கூட ஒரு அழகு தான்ல. நான் நினைக்கிறேன் அது அழகுன்னு. உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு சொல்லுங்கள். டோட்டலாக நான் இந்த வெஹிக்கிள் ஒரு 1 இயர் காலகட்டம் வச்சுருந்தேன். ஒரு 20,000 கிலோமீட்டர்ஸ் நல்லா ஓட்டி அனுபவிச்சிருக்கேன். இதில் மெயின்டெனன்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 வாட்டி நான் சர்வீஸ் பண்ணியிருக்கிறேன், அவ்வளோதான். பட் அந்த பவர் விண்டோ மோட்டரை மாற்றினது, சைலன்சர் பைப் மாற்றினது, அதெல்லாம் வந்து ஒரு 10 இயர் ஓல்டு வெஹிக்கிள் வாங்கணுன்னா அதெல்லாம் மெயின்டெனன்ஸில் இருக்கக்கூடிய, வேரண்டாரில் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ அதை வந்து நம்ம மெயின்டெனன்ஸில் நான் இவ்வளோ செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம கணக்கு எடுத்துக்க முடியாது. ஏன்னா அது இதுக்கு முன்னாடி வச்சுருந்தவங்களுடைய ப்ராப்ளம் நமக்கு கேரி ஓவர் ஆகிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ அதை நம்ம மெயின்டெனன்ஸில் எடுத்துக்க முடியாது. அண்ட் அதர்வைஸ் லான்சர் வந்து எனக்கு நான் வச்சுருந்த அந்த 1 இயரில் எந்தவித ட்ரபிளுமே கொடுக்கல. அண்டு ஒரு வாட்டி, அதுவும் மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளம்னு சொல்ல முடியாது, ஒரு வாட்டி ஒரு 15 டேஸ் கிட்டக்க நான் ஊரில் இல்லை, கார் பார்க்டான கண்டிஷன்லேயே இருந்துச்சு. ஊருக்கு போயிட்டு வந்துட்டு கார் ஏறி ஸ்டார்ட் பண்ணும்போது, ஸ்டார்ட் பண்ணி ஏசி போடுறேன், ஏசி ப்ளோயர்லேருந்து ஒரு 100 அப்படியே மூஞ்சில் வந்து அடித்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு 100 ஏசி ப்ளோயர்ஸ்லேருந்து வந்து அடித்தது. குப்புன்னு ஸ்மெல்லு, ஒரு கெட்ட நாத்தம், உட்காரவே முடியல, கார் விட்டு இறங்கியாச்சு.
அப்புறமா காரை அப்படியே ஃபுல்லாக விண்டோஸ்லாம் ரோல் டவுன் பண்ணிவிட்டு உக்காந்து போகவே முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு போய் ஒரு ஏசி மெக்கானிக்கிட்ட கொடுத்தேன். டி நகரில் உஸ்மான் ரோட்டில் இருக்கார். அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தேன். என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, ஏசி டக்ட்டுக்குள்ளே எலி தவறி விழுந்து மேலே வர முடியாமல் அப்படியே எஸ்கேப் ஆக முடியாமல் செத்துருச்சு. அது செத்து போய் அதனுடைய பாடி ஸ்மெல்லு அந்தளவுக்கு குப்புன்னு அடிச்சுது. ஸோ அதை கலட்டி க்ளீன் பண்ணி மறுபடியும் போட்டு ரெடி பண்ணுறதுக்காக கொண்டு போய் கொடுத்துருந்தேன். அப்போ என்ன அப்படின்னா, உஸ்மான் ரோட்டில் பார்க் பண்ணியிருந்தப்போ ஒரு வண்டி தேய்ச்சிட்டு போயிடுச்சு. டைம் சரியில்லாத நேரம்னு நினைக்கிறேன். அதான் ஏசிக்குள்ளே எலி விழுது. அந்த எலியை கிளியர் பண்ணுறதுக்காக கொண்டு போய் விட்ட இடத்துல சைடு ஃபுல்லாக தேய்ச்சிட்டு போயிட்டாங்க. சரி, அந்த மாதிரியான இன்சிடெண்ட்டு அந்த வண்டியில் நினைவு இருக்குது எனக்கு. ஸோ இதுதான் என்னுடைய லான்சர் ஸ்டோரி, லான்சர்னுடைய கதை. ஓகே, வீடியோவை முடிச்சுக்கலாம். நீங்கள் லான்சர் காரை ஓன் பண்ணியிருக்கீங்களா, இல்லை ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கு லான்சர் கார் பிடிக்குமா? உங்களுடைய சைல்ட்ஹுட் மெமரிஸ் ஆர் நீங்கள் இந்த காரை ஓன் பண்ண மெமரிஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் என் லைஃப்பில் மறக்க முடியாத கார்ஸ்னு ஒரு 2-3 கார் சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 3லேயே கண்டிப்பாக லான்சர் வரும். ஓகே மக்களே, மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பாய்.